யாரெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும். அப்படி ஒரு விதி இருந்தது. ஆனால் இன்றைக்கு பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு, 10 மாவட்ட செயலாளர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறவர்கள் முன்மொழிய வேண்டுமாம், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம். 5 வருடம் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும். சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா? யார் போட்டியிட முடியும்? மிட்டாதார்கள், மிராசார்கள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள் தான் போட்டியிட முடியும். இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிறாங்களா அவரோடு தங்கமணி, வேலுமணி, வீரமணி போன்ற பணத்தை குவித்து வைத்திருக்கு தான் போட்டியிட முடியும். பழனிசாமிக்கு நான் ஒன்றை மட்டும் இந்த கூட்டத்தின் முன்னால் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் ஒன்று கூடி, தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு வழங்கப்பட்ட புரட்சி தலைவரால் வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்வதற்கு நீ யார் என்று உங்களை ஓட ஓட விரட்டுகிற காலம் கனிந்து கொண்டு இருக்கிறது, கலந்து கொண்டு இருக்கிறது. நாம் அம்மா அவர்களுக்கு ஆசையோடு, அன்போடு, பாசத்தோடு வழங்கப்பட்ட நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பதவியை நீக்கிவிட்டு நீ யாரப்பா தம்பி பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு? இந்த இயக்கத்தில் என்ன தியாகம் செஞ்ச? இந்த இயக்கத்தில் என்ன தியாகம் செய்தே? புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு 2 தடவை முதலமைச்சர் பதவி தந்தார்கள். மீண்டும் அம்மாவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது நானே அம்மாவிடம் தங்கத்தட்டில் வச்சு அந்த பதவியை அவங்ககிட்ட கொடுத்து திருப்பி கொடுத்துட்டேன். அடமுடிச்சேன் நானே இல்லை. சின்னம்மா ஒரு தடவை உங்க முதலமைச்சர் ஆக்குனாங்க. சின்னம்மா எப்படி அந்த முதலமைச்சரை நீ சின்னம்மா அறிவிக்கும் போது உனக்கு கொடுக்கும் போது எப்படி நீ போன? அவரே சொல்றார். இன்றைக்கு தவழ்ந்து 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 போய் தான் அவர் சொல்றது காரணத்தை நல்லா கேளுங்க. தவழ்ந்து 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 போய் நான் ஆரம்பத்திலேருந்தே மெதுவாக படிப்படியாக இந்த பொறுப்புக்கு வந்தாரேன். எந்த பொறுப்புக்கு? பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு, முதலமைச்சர் பொறுப்புக்கு. உலகமே பார்த்து நீ எப்படி முதலமைச்சர் பதவியை பெற்றாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இப்போ சொல்கிற காரணம், இந்த முதலமைச்சர் பதவி அவர் கஷ்டப்பட்டு கட்சி உழைச்சாராம். விருதுநகர் மாவட்டத்துக்கு அன்றைக்கா வந்திருக்காரு அவர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சேலம் தான் அவருக்கு தெரியும். சேலத்தை தவிர எந்த மாவட்டத்துக்கு அவர் போனதில்லை, தொண்டர்களை சந்தித்ததில்லை. இன்னைக்கு சில அறுவடைகள் அவருக்கு பல பல புதிய புதிய பட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு 1% கூட அவர் லாய்க்கில்லை. முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவை நீ என்ன சொன்ன? 3 மாசத்துல அந்த அம்மா பதவி கொடுத்த 2 நாள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க பாவம். என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா. இதுதானே நீ செஞ்ச நன்றி? நன்றி இதுதானே நீ செய்த நன்றி. அதுக்கு காரணம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறார். யார் எல்லாருக்குமே துரோகம். அகில இந்திய கூட்டணி அமைக்கிறார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள். உன்னை வலது பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியை அமைக்கிறார். அங்கிருந்து டெல்லியிலிருந்து வந்த 4 நாளில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிக் கொள்கிறேன். கூட்டணி 4.5 ஆண்டு காலம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பதற்கு முழு முதற் காரணம் திரு நரேந்திர மோடிஜி தான். அவங்க எனக்கு தெரியும். அவருடைய ஆதரவோடு தான் முதலமைச்சர் பதவி நீடித்தார். பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினார். அதான உண்மை. அது 2வது துரோகம். 4.5 ஆண்டுகள் நான் வைத்திலிக்கு எல்லாருமே அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்தோம். ஆட்சி நல்லா நடக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைங்க. எங்களை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று மறைமுக முயற்சி, அரசியலும் தனிப்பட்ட முறையிலும் அதெல்லாம் சமாளிச்சு தான் வந்தோம். பொறுமையாக இருந்தோம். ஏன்னா என் கழகத்தில் எந்தவித பிளவும் வரக்கூடாது என்பதற்காக. இப்போ தேவையில்லாத பிரச்சனை நீயே செயற்கையாக உருவாக்கி ஒன்றுபட்ட கழகம் பல்வேறு சரித்திர சாதனைகளை உருவாக்கிய இந்த கழகத்தை
தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நீங்கள் தலைமையேற்று நடத்திய 8 தேர்தலில் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், நாடாளுமன்ற பொது தேர்தல். நாடாளுமன்ற பொது தேர்தலில் 39 இடம் போட்டியிட்டோம். தொண்டர்களின் ஆதரவு 1 கண்ணே தேனி தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கு அந்த ஆளுக்கு எவ்வளவு பொறாம தெரியுங்களா? அந்த ஒரு தொகுதி ஜெயிச்சது ஏனென்று சொன்னால் அவர் சொந்த தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே 8000 ஓட்டு மைனஸ். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு நாமெல்லாம் தோல்த்துட்டோம். எல்லா பகுதியிலையும் ஒருத்தர் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குறாங்க. தேனி மட்டும் வெற்றி பெற்றது அவருக்கு பொறுத்துக்கொள்ள முடியலை. சதித்திட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. நம்மளை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்று பல்வேறு சதித்திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் பொறுமையாக இருந்தோம். இதற்காட்டிலே பெரிய கொடுமை, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்துக்கு பதவி கிடப்பதற்கு அவர்களாகவே நான் கேட்கவில்லை, அவர்களாகவே முடிவெடுத்து விட்டார்கள். யார்? நரேந்திர மோடி சார், பாரத பிரதமர் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தொகுதிக்கு தான் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தேன், நாடாளுமன்ற தொகுதி. அதில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூட்டணி சார்பாக அவர் கொடுங்களாம் சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. படபடன்னு இவங்க ஒரு 8 பேர் கூட்டி போய் யார் யாரை பார்க்கணுமோ அவங்கெல்லாம் பார்த்து தடுத்து, அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை இல்லாத ஆளுங்கிறத சொல்ல வரேன் நான். அண்ணா எப்படி இயக்கத்தை வளர்த்தார், புரட்சி தலைவர் எப்படி இயக்கத்தை பார்த்தால் சகோதர பாசத்தோடு அம்மாவுக்கு தாய்ப்பாசத்தோடு வளர்த்த இயக்கத்தை பொறாமை, தான் ஒருவர் மட்டுமே அனைத்து நிலைகளிலும் பதவிகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உலகத்திலே ஒரு ஆள் பழனிசாமி தான். இன்னைக்கு கழகம் அப்படி சிதறுண்டு இருக்கிறத, அதற்கு பின்னால் இவர் பொதுச் செயலாளரும் ஆயிட்டார். எதுக்கு பொதுச் செயலாளர்னா ஒரே ஒரு பதவி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் வெற்றி பெற முடியும், பல பிரச்சனைகள் எனக்கு வருது அப்படி. நல்லது கெட்டது சொல்லக்கூடாது. அவர் நல்லது கெட்டது சொன்னாலும் பிரச்சனை, அதெல்லாம் நிறைய இருக்கு. பொதுச் செயலாளர் பெற்றதுக்கு பின்னால ஈரோடு சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தல் வருதுங்க. அதில் நம் சார்பில் ஒரு வேட்பாளரை அங்கே மனு தாக்கல் செய்திருந்தோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி தினகரன் அவர்களும் அங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு, நம்மளுக்கு எதிரி திமுக, நாம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு கட்சிகளுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாது என்று சொன்னதின் அடிப்படையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்குள் இருந்தாலும் விட்டு கொடுத்து இரட்டைகளை அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. தற்காலிகமாக தீர்ப்பும் தற்கொலை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைத்து நிலைகளிலும் ஆதரவு தந்தும் இரட்டை இலை 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறது ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில். அதற்கு காரணம் யார்? அறுபத்தி 66,000 வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதியில் இரட்டை இலை தோற்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் 1989 மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நிற்கும்போது கூட 5 தொகுதிகளை பெற்றுத்தந்த மாவட்டம் ஈரோடு கொங்கு மண்டலம். அதில் இரட்டையிலை தோற்கடிக்கப்படுகிறது சொன்னால் கட்சியை எந்த நிலைக்கு நீ கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிற? எல்லாம் உன்னுடைய பதவி ஆசை, பேராசை, எல்லாமே தனக்குத்தான் வருகின்ற ஒரு கெட்ட எண்ணம். இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தலைவரும் அம்மாவும் நடத்திய பாங்கு அதிலிருந்து நழுவி சர்வாதிகாரத்தனத்தை இன்றைக்கு அண்ணா திமுகவில் நுழைய விட்டு இருக்கிறது. இதுதானே இயக்கத்திற்கு செஞ்ச கெடுதல். பல பிரிவுகளாக பிரிவதற்கு நான் ஒரு கொள்கை இலக்கத்தோடு நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வருது என் காரணம். மரியாதையில் யாரையும் மதிக்கிறது இல்லை. இப்படி பல நிலைகளிலும் பிரிந்திருக்கின்ற நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்களோ
அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்தார்களோ அது மீண்டும் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாக கொள்கையாக இலக்காக இன்றைக்கு நாங்கள் உங்களை எல்லாம் தேடி நாடி வந்திருக்கிறோம். ஆனா உலகத்திலேயே பிரிந்தவர்கள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு நிருபர் கேட்கிறாரு, எடப்பாடி ஒரு நிருபர் கேட்கிறாரு, சின்னம்மா அவர்களை சேர்த்துக் கொள்வீர்களா என்று. அதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. யார் சொல்றது? எடப்பாடி. ஐயா, அந்த பதவி இன்னைக்கு உட்கார்ந்துருக்க பதவியை தந்தது யாரு? சின்னம்மா. அந்த சின்னம்மா வந்து சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்கின்ற பொழுது 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா? இவர் என்ன, இவங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சி அந்த கட்சி? இவங்க சியா ஆரம்பிச்ச கட்சியா? இல்லாட்டி இவங்க தந்தையை ஆரம்பிச்ச கட்சியா? வழி வழியா வர்றதுக்கு ஒரு தொண்டன் கூட பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக, ஒருங்கிணைப்பாளராக வர முடியும் என்று இந்த இயக்கத்தை வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அப்படித்தான் ஓபிஎஸ்ஏ முதலமைச்சர், அப்படித்தான் எடப்பாடியே முதலமைச்சர். இந்த நிலை வந்துச்சு. ஒரு தொண்டர்கள் இவையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஆணவத்தின் உச்ச நிலைக்கு போய் இதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் என்னை வந்து அணுகி நீங்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் முடியாது என்று சொன்னேன். யார் அனுப்பியது என்று அது சின்னம்மா அவர்களுக்கும் தெரியும். சின்னம்மாவுடைய ஒப்புதலோடு தான் என்று வந்து பேச வந்தார்கள். வேண்டாம் என்று சொன்னேன். அதற்கு பல காரணங்கள், உள்காரணங்கள் நிறைய இருக்கிறது. நான் அதை சொல்லுவதற்கு தயாரில்லை. என்னுடைய அரசியல் நாகரிகங்கிறது நான் சொல்வதில்லை. அப்புறம் திரும்பவும் அம்மா அவர்கள் தான் உங்களை தான் 2 முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள், தேர்வு செய்தார்கள். இம்முறை மாண்புமிகு அம்மா இல்லாத நேரத்தில் அந்த கேள்வி வரும், அம்மா அவர்கள் தேர்வு செய்தார்கள், ஏன் இந்த முறை உங்களை முதலமைச்சராக போடவில்லை என்று மக்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று கருதி என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் என்ன சொன்னேன்? அந்த பிரச்சனைக்காக நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். 3 மாதத்தை தான், 3 மாதத்து வரைக்கும் தான் நான் முதலமைச்சர் பதவியில் இருப்பேன். அது எல்லாம் தலைமைக்கழக நிர்வாகிகள்லாம் கூடி சின்னம்மாவெல்லாம் கலந்து பேசி யாராவது ஒருத்தரை நீங்கள் முதலமைச்சராக தேர்வு செய்து கொள், நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்னேன். யாராவது இந்த காலத்தில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த 3 மாதத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வருதுங்க. வரதா புயல் வந்துச்சு. 5000 மரம் சென்னையில் மட்டும் விழுந்துருச்சு. கீழே 5000க்கு மேற்பட்ட போல்கள், எலக்ட்ரிக் போல்கள் சாஞ்சிருச்சு. அந்த சென்னையவே சுற்றி சுற்றி சுழந்து அடிச்சுட்டு நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம ஒரு 4 நாள் அம்மா இல்லாத நேரத்தில் முதலமைச்சராக இருக்கிறேன், நல்லா செயல்படலைன்னா மக்கள் நம்மளை ஏசுவார்கள், கெட்ட பேர் அரசுக்கு வரும் என்று கங்கணமாக வந்து பம்பரமாக வந்து வேலை செஞ்சேன். ஒரு 4-5 நாள்ல அந்த சூடே தெரியாமல் அந்த சென்னை மாநகரத்தை பழைய நிலைமைக்கே திருப்பி கொண்டு வந்தோம். சென்னைக்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரப்போகிறது இன்னும் 10-20 தினங்களில். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சென்றால் ஆந்திராவிலிருந்து தண்ணீர் வந்தால்தான் சென்னை மாநகரத்தினுடைய தண்ணீர் தாக்கத்தை தீர்க்க முடிகின்ற ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படும் போது நான் ஆந்திரா சென்றேன். ஆந்திரா சென்று சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்திப்பதாக சென்றேன். அவரும் அதிகாரிகள் மாநில கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். என்னை தனியாக கையை பிடிச்சி, வாங்க நம்ம 2 பேரும் தனியாக பேசணும்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு போய் தனியாக பேசிட்டு வர்றோம். அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்க டிவியில் தண்ணி திறக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. என்னை அழைத்து கொண்டு தண்ணி அறிக்கை போகும்போது அவர் அதிகாரி சொல்ல, தண்ணி திறந்து விடுங்கன்ட்டு. எவ்வளவு தண்ணி அப்படிங்கிறத திறந்து விடலாமா வேண்டாமா, எவ்வளவு தண்ணி வேண்டுங்கிறது முடிவு செய்வதற்கு முன்னாலே ஆந்திரா மாநிலத்தில் முதலமைச்சர் பண்பாளர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு 1.5 டிஎம்சி தண்ணீர் தந்தார். இது 2வது பிரச்சனைங்க. நல்ல காரியம் தான், எனக்கு பிரச்சனை. அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு 15 லட்சம் பேர் மெரினா கரில் உட்காண்டாங்க. எத்தனை லட்சம் பேர்? 15 லட்சம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கங்கே அமெரிக்கா, லண்டன், பிரிட்டன், கனடா, இந்தியாவில் இருக்க அத்தனை மேல பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடக்குது. சென்னையில் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இரவும் பகலும்
இந்த ரோட்லேயே படுத்து பீச்சில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பகலில் எந்திரிக்கும் போது கோஷங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஒரு 10 நாள் நீடிச்சு. நான் எவ்வளோ பேசி பார்த்தேன், கேட்கல. இந்த பிரச்சனையே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தீர்ப்பதற்கு ஒரே வழி, சென்று மத்திய அரசு போட்ட ஆணை ஜல்லிக்கட்டை நிறுத்த வேண்டும் என்று அவரிடமே கலந்து பேச நிலைமை சொன்னேன். அவரும் நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு 24 மணி நேரத்தில் 4 துறைகளுடைய அரசாணையை நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் போட்டு தந்தார்கள். அதை உடனே பெற்றுக்கொண்டு வந்து இங்கே ஆர்டினன்ஸ் போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு, கவர்னர் மீண்டும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விட்டு அங்கே ஜனாதிபதியை பார்த்து பேசி மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றி சட்டமாக்கணும். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்த அரசுக்கு கெட்ட பெற வேண்டும், அரசை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும், பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்தது. அவையெல்லாம் நாம் தவிர்த்து இந்த பிரச்சனையை முடித்தோம். அப்போதான் வந்து இந்த பழனிசாமி குரூப் போய் என்னை வெளியேற்றுவதற்குரிய அவங்களுடைய பரிவாரவர்களாம் சேர்ந்து போய் அந்த கட்சியை நிறைவேற்றினார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக நடந்தவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்கப் போகிற நல்லவையாக இருக்கட்டும் என்பதின் அடிப்படையில் தான் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் கழகம் பாமர மக்களும் ஏழை எளிய மக்களும் தொண்டர்களும் வெதும்பி கிடக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திமுக மீது இருக்கின்ற அதிருப்தி, மக்கள் விரோத போக்கு, எவ்வளவோ மக்கள் நலத்திட்டங்களை புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மார்கள் இம்மாநில மக்களுக்கு தந்தார்களே, அந்த நிலை எல்லாம் பறக்கப்பட்டு தாலிக்கு தங்க தந்தாங்க, நிறுத்திட்டாங்க. இப்படி பல திட்டங்களை திமுக ஆட்சி நிறுத்திவிட்டது. மாண்புமிகு அம்மார்கள் தந்த அத்தனை திட்டங்களையும் இந்த நிலை உருவாகி இருக்கிறது. இப்போதான் தொண்டர்கள்லாம் வெதும்புறாங்க. நாம் ஒற்றுமையாக இருந்தால் ஈஸியாக சுலபமாக எந்த தேர்தல் வந்தாலும், நாடாளு தேர்தல் வந்தாலும் 40க்கு 40 வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலை பிரகாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனும் வெம்புகிறான். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒன்றிணைய வேண்டும். நாங்களே இப்போ சொல்கிறோம், பழனிசாமி அதற்கு 1% வாய்ப்பே இல்லைன்னா என்னங்க அது? அப்போ என்ன கூட்டா? தொடர்ந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதற்கு நீங்கள் உள்கூட்டு போட்டிருக்கீங்களா? இப்போதே மக்கள் சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகப்படுறாங்க? கிராமங்களில் பேசுறது, நகரங்களில் பேசுறது, நீங்கள் இங்கே கீழே உட்கார்ந்து பேசுறதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்ன சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள்? என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில்? கொடநாடு கொள்ளை கொலை, கொள்ளடைக்கப்பட்டது கொடநாடு மாண்புமிகு அம்மா வாழ்ந்த இல்லம். அதன் தொடர்ச்சியாக 6 உயிர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இவர் சொன்னது, திரு ஸ்டாலின் சொன்னது, மரணம் கூட சொல்ல, கொலை செய்யப்பட்டிருக்கிறது. நான் முதலமைச்சராக உறுதியாக வருவேன். வந்தவுடன் 3 மாதத்தில் இந்த வழக்கை துரிதப்படுத்தி கொள்ளை நிகழ்த்திய அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவேன் என்று சொன்னாரா இல்லையா? இப்போ எவ்வளோ நாளுங்க ஆச்சு? 3 மாதம் சொன்னார், இப்போ 3 வருஷம் ஆக போகுது. 3 மாதம் ஆச்சா? அந்த நேரத்தில் அந்த கொலை நடக்கும்போது நான் முதல் தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த தர்ம யுத்தத்துக்கு நீண்ட நெடிய தொடர்பு இருக்கு போல இருக்கு. இது என்னன்னு தெரியல. அப்பொழுதே ஒரு கடுமையான அறிக்கையை விட்டான் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இடத்தில் உள்ளே நுழைவதற்கு எவனுக்கு தைரியம் இருக்கிறது? அங்கே இருந்த மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டு இந்த கொலை நடைபெற்றிருக்கிறது. உரிய விசாரணையை சீக்கிரம் துரிதப்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து வழக்கை முடித்து தீர்ப்பு வழங்கல் என்று சொன்னேன். கொள்ளை நடந்தது செப்டம்பர் மாதம், ஏப்ரல் மாதம். நாம் ஒன்றா சேர்ந்தது. அது சில பேர் வந்து நீங்கள் தானே துணை முதலமைச்சர் இருந்தீங்கன்னு சொன்னாங்க. நான் துணை முதலமைச்சர் அப்போ இல்லை. பல அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்கள், நெட்டில் தெரியும். ஏப்ரல் மாதம் நடந்த கொள்ளை அப்பொழுது நான் உடனடியாக அறிக்கை விட்டிருந்தேன். இணைந்தது செப்டம்பர் அக்டோபரில். அப்பையும் எப்படியோ போய் சொன்னேன். நான் கேட்கல, காதிலே வாங்க மாட்டார்.
இன்றைக்கு என்னுடைய வீட்டு பக்கத்துலேயே ஸ்டாலின் வந்து காரில் டெய்லி வந்து காலையில் சாயந்தரம் வாக்கிங் போவாருங்க காரில், கடற்கரை ஓரத்துக்கு. சில நேரங்களில் நம்ம வீட்டுக்கு முன்னால் மகளிர் தாய்மார்கள் குளிமை இருப்பாங்களே, ஒரு தடவை காரை நிப்பாட்டிட்டாங்க நடு ரோட்டில். ஏங்க என்னங்க நீங்கள் தேர்தல் நேரத்தை சொன்னீங்களே கொடநாடு கொள்ளையை விசாரித்து வழங்குவேன்னு, சீக்கிரம் போடுங்க ஐயா கேஸை அப்படின்னா, சரிம்மா நான் போட்டுக்கிறேன் நழுவிட்டார். இப்போ என்ன சந்தேகப்படுறோம், நம்ம உலகத்திலேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி அமைத்திருப்பது தமிழகம்தான் என்ற சந்தேகம் தமிழக மக்களிடையே இருக்கிறது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைய காற்றில் பறந்து போயிடுச்சு. ஆனால் எங்கள் இதயங்களில் என்றும் தீர்க்க முடியாத பட்டிருக்கிற வடுகாக எங்களுடைய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லமான கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை குற்றவாளிகளை கண்டுபிடித்து ஐயா, என்றைக்குமே நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறது கூட என்றைக்குமே நாங்கள் உங்களின் விருப்பப்படி தான் நாங்கள் நடப்போம். உங்களுடைய விருப்பப்படி தான் நாங்கள் நடப்போம். நான் ரெடி. ஆனால் அவர்கள் ரெடியாக வேண்டும். ஆமா, அது எல்லாம் வல்ல அந்த இறைவனைத்தான் வேணும். எல்லாம் வல்ல இறைவனைத்தே வேண்டாம். நடக்கும். ஏன் என்று சொன்னால் தொண்டர்கள் வாக்கு பலிக்கும். ரைட்டு. இப்ப நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா நாங்க இதைத்தான் விரும்பிதான் இந்த இலக்க நோக்கியத்தான் நாங்க எல்லா கூட்டத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா பெரியவரே, நீங்க சொல்றது மாதிரி தான் எல்லா கூட்டத்திலையும் சொல்றாங்க. எங்க மண்டையில அடிச்சு சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அது நடக்கும். அதான் எதிர்பார்ப்பு. ரைட். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதாக இருக்கிறது. அதை நிறைவேற்றி காப்பிருக்கிறது யாருடைய பொறுப்பு? எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா எங்களையெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக கூட ஆகியிருக்காங்க மாண்புமிகு அம்மா அவர்கள். இன்றைக்கு அந்த தொண்டர்கள் ஒரு நல்ல வாய்ப்பு எதிர்காலத்தில் நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நழுவிடுகின்றவர்கள் இன்றைக்கு தலைமை பீடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த பழனிசாமிக்கு டெய்லி தினமும் கூட்டத்தில் பேசி 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 உங்களுடைய இந்த கூக்குரல் அங்கே கேட்கறதுக்காக இப்போ பேசிட்டு இருக்கிறோம். நீங்களும் அதை ஒட்டுமொத்தமாக போர்க்குரலாக கொடுக்கிறீர்கள் என்பதை எல்லாம் நாங்கள் எண்ணி எங்களுடைய இதயங்களில் அப்படித்தான் இன்றைக்கி போய்கிட்டே இருக்கு, செய்தி போய்கிட்டே இருக்கு. வரணும் வந்து அதை வரவழைக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. பார்ப்போம். ஆனால் வரவில்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியலிலிருந்து தூக்கி எறியக்கூடிய காலம் வரும். அதை தொண்டர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். சுதாரிச்சு இப்ப அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டாருன்னா தப்பிச்சுக்கிட்டாரு. இல்லாட்டி எந்த தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பஞ்சாயத்தில் கூட வெற்றி பெற முடியாது. அதுதான் நிலைமை. சரி, ரைட்டு. இது உங்களுடைய இதய சுத்தியான அந்த ஆர்வத்தை, பாசத்தை நீங்கள் வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். இப்போ நம்மளை எதிர்நோக்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை அணுகி பல்வேறு இயக்கங்கள் கூட்டணி அமைத்து தேர்தல் காலத்தில் இருப்பதற்கு தயாரி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஐயா, நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு நம்முடைய கட்டமைப்பு கழகத்தில் எப்படி கட்டமைப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்களோ அதே போல நம்முடைய இந்த தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டோம்ப்பா, அது வேணாம். நமக்காக ஆரம்பித்த கட்சி, தொண்டர்களுக்காக ஆரம்பிச்சு, பாமர மக்கள் ஆரம்பிச்சது அதிமுக. இன்னைக்கு தீர்ப்பு வரலாம், நாங்கள் வேட்டி கட்டக்கூடாது,
கொடி பிடிக்க தீர்ப்போம். ஆனால் எதை எங்கள் உடம்பில் ஓடுகிறது அதிமுக ரத்தம். இந்த ரத்தத்தை தீர்ப்பின் மூலமாக மாற்ற முடியுமா? முடியாது. அதை உணர்கின்றவர்கள் உணர வேண்டும். உறுதியாக தொண்டர்களுடைய எண்ணம் நிறைவேறும், வெற்றி பெறும். அந்த வெற்றியை பெற்றுத்தருவதற்கு நாங்கள் எங்களுடைய உயிர் தியாகத்தை கூட செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிஞ்சு வச்சு அந்த கட்டமைப்பை உருவாக்க 88 இந்த மாப்பிள்ளை, தெய்வம், கதிரவன் இந்த மாவட்டத்தில் போட்டிருக்கோம். தமிழ்நாடு பூரா 88 மாவட்ட செயலாளரை நம்ம தேர்வு செய்து அவங்களெல்லாம் அழைத்து பேசி இந்த மாதிரி கால சூழ்நிலை இப்படி இருக்கிறது, நீங்கள் கழகத்தை இந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழாக ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், கிளைக்கிளை செயலாளர் கொடுத்துருக்காங்க. தம்பிகளா, கிளைக்கிளை செயலாளர் ஒரு 60% தமிழ்நாடு பூரா கொடுத்துருக்காங்க. 40% இருக்கு. அந்த 40% இன்னும் 20 தினங்களில் அவர்கள் தருகின்ற போது 100% தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியான நம்ம கழகத்தில் எவ்வாறியான கிளைக்கழகங்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இருந்தார்களோ அதே போல நம்முடைய மீட்பு குழுவிற்கும் நிர்வாகிகள் 100% இருப்பார்கள். அப்பொழுது எந்த தேர்தல் வந்தாலும், சட்டமன்ற தேர்தல் வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் 100% நம்முடைய தொண்டர்களை மீட்பு குழு வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை உருவாகும். அதற்காகத்தான் நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னொரு முக்கியமான அடிப்படை வேலை, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பூத் ஏஜென்ட்கள் போட வேண்டும். 1000 ஓட்டுகளை இன்னைக்கு வாக்குச்சாவடி இருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 உறுப்பினர்களை வாக்குச்சாவடி குழுக்களாக போட்டு தேர்தல் பணியில் அந்த ஒரு தடவை 2 தடவை அங்கே இருக்கும் 1000 வாக்குக்கு அவர்களை அடையாளம் கொண்டு தேர்தல் பணிகளை சுலபமாக பண்ணுவதற்கு இது ஒரு நாம் காலங்காலமாக மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் வருகின்ற அடிப்படை வேலை தேர்தல் பணிகளை. இந்த பணிகளையும் தமிழகத்தில் 70,000 பூத் இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 300லிருந்து 400 பூத் இருக்கு. இவைகளையும் நம்முடைய மாவட்ட கிளை செயலாளர், அவரோடு இணைந்த ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள் நீங்கள் நியமித்து தருகின்ற பொழுது நாங்கள் ரெடி, தேர்தலுக்கு நாங்கள் ரெடி என்று சொல்லுவோம். அங்கே நம்ம கூட்டணி கட்சிகளை அப்பா இவ்வளவு வேகமாக இருக்காங்க தொண்டர்கள், அனைத்து நிலைகளிலும் கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறார்கள், இவங்களோடு சேர்ந்து போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்ற நிலை அவர்களுக்கு வரும். இதைத்தான் நீங்கள் அன்போடு பண்போடு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை நாடி வந்திருக்கிறோம். ஆக சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? அதான் இருக்கா? நீங்க ஏதாச்சும் கேட்குறீங்களா, சொல்றீங்களா? ஆக விருதுநகர் மாவட்டத்திற்கு நான் பல முறை வந்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவர் சொல்லி கிளைக்கழகங்களில் செயல்வீர் கூட்டம், பேரூராட்சியில் செயல்வீர் கூட்டம், நகராட்சியில் செயல்வீர் கூட்டம் எல்லாம் இங்கு நடத்தப்பட்டு மாண்புமிகு அம்மாவிடம் கொண்டு போய் அறிக்கையை தந்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவும் அதை பார்த்துவிட்டு தொண்டர்கள் 100% பொதுமக்கள் 100% அதிமுகவுக்கு ஆதரவு தருகின்ற மாவட்டம் அனைத்து இந்திய அன்னாருடைய கோட்டை விருதுநகர் மாவட்டம் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். சில பிரச்சனைகள் இந்த மாவட்ட அளவில் வருகின்ற நிர்வாகிகளுக்கு இந்த குளபரி வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம் பன்னீர்செல்வம். அதனால் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பேசுங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன். இன்றைக்கு இங்கே ராஜேந்திர பாலாஜி, இந்த ராஜேந்திர பாலாஜி ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டாரு, நிலம் வாங்கிய வழக்கில் மாட்டிக்கிட்டாரு. என்னை அம்மா கூப்பிட்டு ஒரு அமைச்சர்களையும் அம்மா எடுக்கும்போது என்னை கூப்பிட்டு கலந்து பேசுவாங்க. அப்படித்தான் அந்த ராஜேந்திர பாலாஜியை கூப்பிட்டு பன்னீர்செல்வம், இந்த ராஜேந்திர பாலாஜி இப்போ அங்கே கேஸ் ஹைகோர்ட்டில் இவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்க போகிறாங்க, ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவரை பதவியிலேருந்து எடுக்க வேண்டிய கட்டாய நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். நான் தான் அவருக்கு சொல்லி இந்த ராஜேந்திர பாலாஜியை காப்பாற்றினது நான் தான், அவருக்கே தெரியும். சரி, உடனே அம்மா தலைமை வழக்கறிஞரை கூப்பிட்டு இந்த கேஸை கொஞ்சம் திறமையை நடத்தி அந்த பையனை அதில் ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு, ஏன்பா இதெல்லாம் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வழக்கெல்லாம் போய் தலையிடுற? ஒரு ரியல் எஸ்டேட்டே பண்ணுறாரு போல இருக்கு, அதில் மாட்டிக்கிட்டார்.
இப்படி பல பேர்களை அவர்கள் செய்த தவறிலிருந்து காப்பாற்றுகின்ற இந்த செயலையும் நான் தான் செஞ்சேன். பாவ செயல். இந்த மாப்பிள்ளை எனக்கு பட்டம் சுட்டுறாரு பாவ செயல். ஏனென்றால் ஒவ்வொரு கழக தொண்டனையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த செயலை செய்தேன் ஒழிய எனக்கு அதில் தனிப்பட்ட எந்த வருவாயோ எதுவே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் யாரிடம் போய் கையேந்தி நின்றதில்லை, யாரிடம் நன்கொடையும் வாங்கியதில்லை. அது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆக ஒரு மக்கள் இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்ட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைக்கின்ற பெரும் கூட்டமாக, குள்ளநெறி கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு தடவை ஆட்சியை எப்படியாவது கைப்பற்றி மீண்டும் ஒரு ரவுண்டு வந்து அனைவரும் கோடீஸ்வரர்களாக நிலையை உருவாக்குறது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பிற்கு வருகின்றவர் ஒரு தொண்டனாகத்தான் இருக்க முடியும். முதலமைச்சராக வருகிறவரும் ஒரு தொண்டனாகத்தான் இருக்க முடியும் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்களே, பல நூற்றாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சி செய்கின்ற உரிமையை மக்களிடத்திலே பெற வேண்டும் என்று அப்படித்தான் உழைத்தார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த நிலை உருவாவதற்கு பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களுடைய நல்ல ஆதரவை கேட்டு குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையிலே மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இந்த இலக்கையை நோக்கி பயணிப்பதற்கு எங்களுக்கு முழு ஆதரவு தந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கம் தெரிவித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே குழுமியிருந்து எங்களுடைய பேச்சுகளை கேட்டு எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்திருக்கின்ற அனைத்து தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொதுமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், பொறுமையோடு கேட்ட பத்திரிகை நிருபர்களுக்கும் எங்களுடைய நன்றியை வணக்கம் தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.